ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டோவில் எட்ஜி 30 அல்ட்ரா, மோட்டோ எட்ஜி 30 அல்ட்ரா, அதே மாதிரி இன்னொரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எட்ஜி 50 ப்ரோ. ஸோ ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 22,000 சொல்கிறாப்புல. மோட்டோ எட்ஜி 50 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசு எவ்வளோ இருக்குன்னு ஆன்லைனில் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. மோட்டோ எட்ஜி 50 ப்ரோ 5G மொபைலு, தம்பியோட ஃபோனு. பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் மட்டும் அவர்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரண்டி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன் மாதிரி ஈஸியாக செக் பண்ண முடியாது, பில் இருந்தால் தான் செக் பண்ண முடியும். வாரண்டி நம்ம செக் பண்ணுறதா இருந்தால், ஏன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஷோரூம்லேயே வாங்குறது தான். ஷோரூம் டெமோ பீஸுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஷோரூமில் டெமோவில் வச்சுருந்து கொடுக்குற மொபைல் தான். சரிங்க, மோட்டோ எட்ஜி 50 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ எட்ஜி 30 அல்ட்ரா. இது வேற அது வேற. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மொபைலாக இருக்குது. இது வந்து 30 அல்ட்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு, சார்ஜரு, ஸோ எல்லாமே இருக்குது. ஏன்னா மோட்டோன்றது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஃபோனுங்க. இது பயங்கரமான ஃபோன். இது வேற. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளமே அதவே வராத ஒரு மொபைல் எதுன்னா மோட்டோவை தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் வராது. வேறு எல்லா ப்ராப்ளம் வந்தால் கூட நெட்ஒர்க் ப்ராப்ளம் வராது. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் இல்லாமல் வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்துச்சு. நான் சார்ஜ் போட்டு வச்சு உங்களுக்கு வீடியோ போடணும். சரி, நான் கவனிக்கலை. சரி, சார்ஜ் இருக்குன்னு நினச்சிட்டு ஆன் பண்ணிட்டேன். சரி, சார்ஜ் ஏறட்டும். ஆனால் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச் கிடையாது. ஒரு நீட் கண்டிஷன், அதாவது ஒரு புது மொபைல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. சரி, ரெண்டு சார்ஜ் ஏறட்டும். சரிங்களா. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ எட்ஜி 50 ப்ரோ வந்து இதுக்குள்ளே இருக்கும். 256 ஜிபி வருது. 256 ஜிபி மோட்டோ எட்ஜி 50 ப்ரோ. 22,000 சொல்கிறாங்க. ஒன்லி மொபைல் தான் இது. 8226 அது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு, சார்ஜ் 30 அல்ட்ரா வந்து மோட்டோ எட்ஜி 30 அல்ட்ரா வந்து ஒன்றும் அந்த சார்ஜர் கூட எடுத்து பிரிக்காமல் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8128. ஸோ 8G 50 ப்ரோ தான். இதுதான் வேல்யூ அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது ஓகே பாருங்கள். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் மாடல். எட்ஜுன்னும் போது பரவாயில்ல பஸ், எப்படி வந்தாலும் 256 ஜிபி, கண்டிப்பாக 256 ஜிபி. இப்போ புதுசு வந்து ஆன்லைனில் நம்ம இப்படி போட்டாலே தெரிஞ்சிடும். அதான் 32,000 இருக்கு. 32,000 இருக்கு. இப்போ நம்ம கொடுக்கறது வெறும் 22,000, 22,000 தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது 21,000 போட்டிருக்கோம். எட்ஜி 30 இதுதான் எட்ஜி 30 அல்ட்ரா. இப்போ லேப்டாப் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த லேப்டாப் அப்படியே காட்டுங்க, வீடியோ போட்டுருக்கோம். புது லேப்டாப்பா? புதுசு இப்போதான் வாங்கியிருக்காரு. வாங்கி உடனே கொண்டு வந்திருக்காப்ல. புதுசா இது? பில்லு இருக்கா? பில்லு, வாரண்டி எல்லாமே இருக்கு. ஹெச்டி டிஸ்பிளே,
ஹெச்பி i3 11th ஜென்ரேஷனு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டீசெண்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. 13 இன்ச்சஸ் தானே இது? 14 இன்ச்சஸ் ஸ்க்ரீனு, ஃபுல் ஹெச்டி, i5 12th ஜென்ரேஷனு, 11th ஜென்ரேஷன், சாரி i3 11th ஜென்ரேஷனு. எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 512 கொடுத்துருக்காங்க, சாரி 512 256 ஜிபி எஸ்எஸ்டி கொடுத்துருக்காங்க, 8 ஜிபி ரேமு. அப்புறம் NVIDIA கிராஃபிக் அது இதெல்லாம் அது எப்போ உள்ளது தான், நார்மலாக என்ன இருக்கோ அது இருக்குது. பாக்ஸோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாப்புல? 17,500 17,500 அப்படியே மூடிடுங்க. புதுசாக இருக்குது. வாரண்டி இருக்கா? வாரண்டி இருக்கா என்னன்னு தெரிலன்றாரு. ஆனால் அவரும் டெமோவில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. டெமோ பீஸ் சொல்லுவோம்ல, அது மாதிரி டெமோ பீஸ் தான் இது. ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. ஸோ வேணா இதுக்கு ஒருக்கா தனியாக 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணோம், அதுக்கு தான் அந்த இதோட ஒரே வேலையாக பிடிச்சிட்டோம். ஸோ பாருங்கள், இதுக்கு ஒரு இது வந்து எவ்வளோ? 17,500 நம்ம ரேட்டு தானே? ஆமாம், 17,500. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ வந்து உங்களுக்கு வந்து 22,000 ரூபா. மோட்டோ எட்ஜ் 30 அல்ட்ரா வந்து 21,000 ரூபா. இது 256 ஜிபி, இது 128 ஜிபி. இதுக்கு சார்ஜர் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு பாக்ஸ் மொபைல் தான்.